Good morning students. Today 3rd standard science subject unit 3 lesson name force Tamil meaning decide. So in this lesson la enna paakaporom learning object parunga. After learning this lesson students will be able to define movements and actions. Define force. Know different types of force, know the force of frictions, understand the needs and the significance of frictional force. So in the lesson la நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா பாருங்க, movements and actions பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. movements and actionனா தமிழ் மீனிங் என்னது? இயக்கம் மற்றும் செயல்கள். மூமெண்ட்ஸ்னா என்னது? இயக்கம். ஆக்ஷன் என்னது? செயல்கள். ஃபோர்ஸ்னா விசை, ஃபோர்ஸோட வகைகள், தென் உராய்வு, ஃபோர்ஸோட விசையோட உராய்வு பற்றி பார்க்க போகிறோம். தென் அதோட தேவைகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க, சிம்பிள் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். சிம்பிள் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். In our daily life, we do different actions such as pushing, pulling, twisting and turning. So நம்மளோட day to day life, daily நம்மளோட லைஃப்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க, டிஃப்ரெண்ட் ஆக்ஷன், நிறைய விதமான ஆக்ஷன் செய்றோம். அதுல சிலவற்றை என்னது? புஷிங் என்னது? தள்ளுறது, புல்லிங் இழுக்கிறது, தென் ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங் என்னது? திரும்புறது. By doing these actions, we move or change the shape of an object. So இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து என்ன ஆயிடுது? சேஞ்ச் ஆயிடுது. திரும்ப ரீட் பண்ணுறது பாருங்க. In our daily life, we do different actions such as pushing, pulling, twisting and turning. By doing these actions, we move or change the shape of an object. So first movement என்னன்னு பார்ப்போம். Change in position of an object is called movements. So ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதான் என்னது? மூமெண்ட்ஸ். பொசிஷன் என்னது? அதோட நிலை. Change in position of an object is called movement. மூமெண்ட்னா என்ன சொன்னேன்? இயக்கம். நெக்ஸ்ட் ஆக்ஷன். Action is the motion which gives the required result. நம்ம என்ன நமக்கு செய்யணுமோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட்டிங் ஒர்க் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் செய்கிறது தான் என்னது? அந்த மோஷன்ஸ் தான் என்னது? ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Action is the motion which gives the required result. Next pictures பாருங்க. First one, அந்த பாய் என்ன பண்றாங்க? ஹாக்கி ஸ்டிக்ல வந்து பால வந்து ஹிட். The players hits the ball with a hockey stick. Second picture, boys are riding bicycle. Bicycle என்ன பண்றாங்க? ஓட்டிட்டு போறாங்க. In the above pictures, what moves? What is the action? So moves பாருங்க, the player hits the ball with the hockey stick. அந்த hockey stickல வந்து அந்த பால் வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து ஜஸ்ட் வந்து நகர்வு தான் செய்யணும். அதுதான் என்னது? மூமெண்ட்ஸ். What is the action? The boys are riding bicycle. அவங்க எந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகணுமோ அந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பைசைக்கிள வந்து ஓட்டிட்டு போறாங்க. ஸோ இதான் மூவ்ஸ்க்கும் ஆக்ஷன்ஸ்க்குள்ள வேரியேஷன்ஸ். Next motion. When an object or a things move from one place to another, it is said to be in motion. So எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து நகர்த்துறது தான் என்னது? மோஷன். மோஷன்னா என்னது? இயக்கம். மோஷன்னா என்னது? இயக்கம். When an object or a things moves from one place to another, it is said to be a
in motion. மோஷன்னா இயக்கம். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு எந்த ஒரு பொருளையும் நகர்த்ததான் என்ன சொல்றோம்? மோஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் எ ஃபோர்ஸ்னா என்ன சொன்னேன்? விசைன்னு தமிழ் மீனிங் சொன்னா. Force is a pushing or a pull on an object which make it move, change its shape or stop it from moving. அதாவது தள்ளுறது இழுக்கிறது, ஒரு பொருளை தள்ளுறது இழுக்கிறது, அப்ப நடக்கிற அந்த நகர்வு மற்றும் அதோட ஷேப்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் மூவிங்ல இருக்கிறத ஸ்டாப் பண்றதா என்னது? ஃபோர்ஸ். பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் a push or pull on an object which make it move, change its shape or stop it from moving. ஒரு பொருளை வந்து நிறுத்துறதுக்கு, அதை நகர்த்துறதுக்கு, இல்லைன்னா அதோட வடிவத்தை மாத்துறது தான் என்னது? ஃபோர்ஸ். Force is a push or pull on an object which make it move, changes its shape or stop it from moving. So force involved on interaction between two or more objects. Force வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா விசை வந்து செலுத்தி இது பண்ணுவோம். நெக்ஸ்ட், force can lift or drop on object. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் ஃபோர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணவே முடியாது அப்படின்னா நகர்த்தவே முடியாது. ஸோ ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண முடியும்? நகர்த்த முடியும், இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஃபுட்பால் டீம்ல வந்து பசங்க வந்து என்ன பண்றாங்க? ஃபுட்பால் வந்து பிளே பண்றாங்க. ஒரு கேர்ள் வந்து ட்ராலியில வந்து வெஜிடபிள்ஸ் வந்து தள்ளிட்டு போறா. தென் ஒரு பாய் வந்து வெளில வந்து வாட்டர் வந்து எடுக்கிறான். இப்போ இந்த ஃபுட்பால் விளையாடும் போது அந்த பாலை வந்து என்ன பண்றாங்க? மூவ் பண்றாங்க இல்லையா? மூவ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. தென் வந்து புஷ் பண்றாங்க, தள்ளுறாங்க. அதே மாதிரியே பாருங்க, ட்ராலியும் தள்ளுறாங்க. தென் வந்து புல் என்ன பண்றான்? அவன் வந்து தண்ணியை வந்து வெளில இருந்து இழுக்கிறான். ஸோ இதெல்லாம் என்னது? ஃபோர்ஸ் கொடுக்கறனால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இது ஃபோர்ஸ் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகாது? எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புஷ். Look and say what kind of actions do the pictures denotes. First one, ஒரு மேன் வந்து என்ன பண்றாங்க? ஒரு ஓல்டு மேனை வந்து வீல் சேர்ல வந்து என்ன பண்றாங்க? புஷ் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு பாய் வந்து என்ன பண்றான் அப்படின்னா வீல்ஸ் வச்சு என்ன பண்றான்? புஷ் பண்ணி விளையாடுறான். தென் வந்து ஒரு மேன் வந்து காரை வந்து என்ன பண்றாரு? புஷ் பண்றாரு, ஸ்டார்ட் பண்றது. தென் பட்டன் பிரஸ் பண்றது என்னது? புஷ். ஸோ இதெல்லாம் என்னது? புஷ் ஆக்ஷன்ஸ்க்கான ரிலேட்டட் பிக்சர்ஸ். Here all the pictures show pushing actions. When a force is applied in the direction of an object, it is called push. So, எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோமோ, அந்த டைரக்ஷன்ஸ்ல அப்ளை பண்றோமோ, அதான் என்னது? புஷ். When a force is applied in the direction of an object, is called push. When a force is applied in the direction of an object, it is called push. Next, pull. பாருங்க, pictures வந்து கொடுத்திருக்காங்க. Look and say what kind of actions do these pictures say. First one, luggage வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புல் இழுத்துட்டு போறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஒரு உடன் இதை வந்து அந்த பாய் வந்து என்ன பண்றான்? புல் பண்றான். Then third picture, same process. Here all the actions show pulling actions. So bull na adoda definition enna? When a force is applied in the direction opposite to the direction of an object. அதாவது
எதிர்மறையான ஆப்போசிட்னா என்னது எதிரான டைரக்ஷன்ஸ் பண்றதா என்னது pull. Then when a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. So ஒரு பொருள் வந்து அது நகர்ந்து போகுது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இழுக்கிறது தான் என்னது pull. திரும்ப ரீட் பண்ற பாருங்க. When a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. So next நமக்கு some activity கொடுத்திருக்காங்க. Put a tick mark for the pictures of motions. So motion என்ன சொன்னோம், இயக்கம் சொன்னோமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்க, அந்த பாய் வந்து என்ன பண்ணிட்டு போறான், இழுத்துட்டு போறான், புல் பண்றான். அப்ப அது இங்க என்ன நடக்குது, மோஷன் ஆக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால என்னது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டிக் பண்ணணும். செகண்ட் டேபிள் சேர்ஸ் இருக்கு, அங்க வந்து எந்த ஒரு மோஷன்ஸும் அப்ளை பண்ணல. தென் தேர்ட் ஒன் ஹார்ஸ் ரைடிங், ஸோ we put the tick. ஃபோர்த் ஒன் ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட், ஸோ அது வந்து என்னது கிடையாது, மோஷன்ஸ் அப்ளை ஆகல. தென் லாஸ்ட் ஒன் வந்து என்ன பண்றான், அந்த பாலை வந்து கிக் பண்றான், அப்போ ஸோ அப்ளை ஆகுது, ஃபோர்ஸ் வந்து மோஷன் வந்து அப்ளை ஆகுது. தென் நெக்ஸ்ட் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் புஷ் ஆர் புல் ஆக்டிவிட்டி. அது வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு பேஸ்டா புஷ் ஆர் புல்ன்ற நம்ம ரைட் பண்ணணும். ரைடிங் த பைசைக்கிள் புஷ், தள்ள தானே செய்யறோம். மூவிங் த டேபிள் டுவர்ட்ஸ் யூ, இழுக்கிறோம், நம்ம கிட்ட இழுக்கிறது என்னது புல். dragging the chair push. Moving a car to start push. Opening the window push. Stitching the rubber band pull, இழுக்கிறது. Remove the shoelaces pull. Next effect of force. Next one is effect of force. Energy is needed to apply force. So நம்ம விசை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, எனர்ஜி இருக்கணும். எந்த ஒரு இதுக்கா இருந்தாலும் என்ன தேவை அப்படின்னா ஆற்றல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். So energy is needed to apply force. Force help us to do the following things. Force விசை வந்து என்ன பண்ணுது பாருங்க. Force can change the directions. Force can change the speed. Force can stop a moving object. Force can change the shape. விசை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொருளோட டைரக்ஷன்ஸ் விசையை வந்து என்ன பண்ணுவோம் மாற்றுறதுக்கு விசை வந்து அப்ளை பண்றோம். விசை ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு, அதோட வேகத்தை சேஞ்ச் பண்ணுது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஸ்டாப் பண்றதுக்கு ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப், வடிவத்தை என்ன பண்ணும் மாத்துது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டட் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பாய்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஷட்டில் காக் வந்து பிளே பண்றாங்க. Here in the picture a boy kicks the shuttlecock and it reaches the other boy. He kicks it again with the racket to move it to the opposite direction. So இது வந்து என்னது, அதோட டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாய் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷட்டில் காக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் ஃபோர்ஸ் கொடுப்பான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் பாய் வந்து திரும்ப வந்து அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து கொடுப்பான். ஸோ இதுதான் என்னது, ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன்ஸ். Here in the picture a boy kicked the shuttlecock and it reaches the other boy. He kicks it again with the racket to move it to the opposite directions. Next, force changes motion.
the cycle moves, இந்த picture பாருங்க, the boy வந்து என்ன பண்ணா cycle ride பண்றாங்களா? Yes. The cycle moves forward because force is applied on the cycle by pedaling. So முன்னோக்கி என்ன ஆகுது போகுது. The cycle moves forward because force is applied on the cycle by pedaling. Pedaling பண்ணி என்ன பண்றான், force வந்து அப்ளை பண்றான். அதனால சைக்கிள் என்ன ஆகுது, ஃப்ரண்ட்ல வந்து மூவ் ஆகுது. When we stop pedaling, the force is removed and the cycle stops and comes to rest. So the boy வந்து பெடலிங் போறதை ஸ்டாப் பண்ணிட்டானா என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஃபோர்ஸ் கொடுக்காதனால என்ன ஆயிடும் அப்படின்னா சைக்கிள் வந்து என்ன ஆயிடும், ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரைட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஃபிங்கர்ஸ்ல ஃபோர்ஸ் கொடுக்காம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் பண்றது இது பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடுமா. நெக்ஸ்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஓப்பனிங் த டோர் புஷ் பண்ணுவோம். தென் வந்து ரோப்பின் டக் ஆஃப் வார், புல்லிங் இழுத்து விளையாடுவோல, கையில் இழுத்து விளையாடுவோல. தென் வந்து புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலைன்னா எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். பாருங்க, ரெண்டு பாய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாய் வந்து ஃபோர்ஸா வந்து ஃபாஸ்டா வந்து காரை வந்து தள்ளிட்டே வரான். அப்ப அதர் பாய் வந்து என்ன பண்றான், ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டாப் பண்றான். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் யர் பாடி which is already in the motion by providing more force on it. Ram and his brother are playing with a toy car. Ram tries to move the toy car and his brother stops it from the opposite direction to slow down the toy car. Thus the force changes the speed of an object. So அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க வந்து ஸ்பீட் வேகம்ன்றது என்ன ஆகுது, குறைஞ்சிருது. Next, force can stop a moving object. இப்போ ஃபுட்பால் வந்து என்ன பண்ணுவோம், ப்ளே பண்ணும்போது அங்கே வந்து என்ன பண்ண வைப்பாங்க, ஒரு பாயை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களே. ஏப்பா அப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, கீப்பர் வந்து அங்கே வந்து கீப்பர் வந்து தான் என்ன பிளேஸாக இருப்பான். எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, அந்த பாலோட ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி நெட்டில் வந்து டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தானே இது பண்ணுவாங்க. அதான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் ஆப்ஜெக்ட் stops moving when we apply force in the opposite direction. Opposite directionsல நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். Have you played a football game? விளையாண்டுருக்கீங்களா ஃபுட்பால் கேம்? How will you stop the ball? the கீப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோல் கீப்பர் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பால் வந்து நெட்ல டச் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. The goal keepers applies the force and stop the ball. Next, force can change the shape. When an inflated balloon or water balloon is pressed, water fill பண்ணி அந்த balloon press பண்ணா, some force is applied on the both side of the balloon. Thus it changes its shape. அந்த balloons வந்து வாட்டர் இது வந்து சென்டர்ல நம்ம பிரஸ் பண்ணுவோம், இல்ல சைடுல பிரஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. The next one, while spooling a plastic water bottle, force is applied on all sides of the bottle. Thus the shape and size of the bottle is changed. பாருங்க example picture. Next, do you know less force is required in pulling than is pushing? So it is easy to pull than push on object. அதாவது புல்னா என்ன சொன்னோம், இழுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புஷிங்கை விட புல்லிங்க்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இழுக்கிறத விட இது தள்ளுறத விட இழுக்கிறது வந்து என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்றாங்க. லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யூர்ட் இன் புல்லிங் தென் இன் புஷிங். ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை தள்ளுறத விட இழுக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். அங்கே வந்து லெஸ் ஃபோர்ஸ், குறைஞ்ச அளவுக்கே நம்ம விசை கொடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் தான் ஃபாலோ கொடுத்துருக்காங்க. ஒரு பாய் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, தென் வந்து ஒரு டோர் வந்து என்ன பண்றாங்க, இழுக்கிற மாதிரி. தென் வந்து பாஞ்ச் டஸ்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க.
தென் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் தள்ளுறாங்க, ஒரு ஆள் வந்து என்ன பண்றாங்க ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாப் த மோஷன்ஸ், சேஞ்சஸ் த டைரக்ஷன், சேஞ்சஸ் த ஷேப், சேஞ்சஸ் த ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் த டைரக்ஷன் மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் சேஞ்ச் த ஷேப், changes the speed, stop the motions. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அது வந்து சேஞ்ச் பண்ண முடியும், மூவ் பண்ணலாம், ஷேப் வந்து மாற்றலாம், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, when a force is applied by touching the object it is called contact force. For example match box. அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டச் பண்ணி அப்ளை பண்றதா என்னது கான்டாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் மேட்ச் பாக்ஸ். மேட்ச் ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணுவோம், மேட்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் ஃபயர் வந்து நமக்கு ஒரு லைட்டனிங் ஆகும். பாருங்க, when a force is applied by touching the object it is called contact force. பாருங்க, மேட்ச் பாக்ஸ் மேட்ச் ஸ்டிக் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபோர்ஸ் வந்து டச் பண்ணி தான் அப்ளை பண்றோம். எக்ஸாம்பிள் லைட்டிங் எ மேட்ச் ஸ்டிக். நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3. கான்டாக்ட் ஃபோர்ஸ் டைரக்டா அதாவது டச்சிங் த ஆப்ஜெக்ட். கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா 3 வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னா தசைநார் விசை, மெக்கானிக்கல்னா எந்திர விசை, ஃப்ரிக்ஷனல்னா உராய்வு விசை. So these are the classification of contact force. Next, non-contact force அப்படின்னா என்னன்னா without touching on object. When a force is applied without touching on object, it is called non-contact force. Magnetic and iron. Example magnetic and iron. Vacuum cleaner, magnetic example சொல்லலாம். Non-contact force is classified into 2. Gravitational force, magnetic force. ஈர்ப்பு விசை மற்றும் வந்து காந்த விசை. கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசை, மேக்னெட்டிக் காந்த விசை. ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன சொன்னோம், நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ல டச் பண்ணுவோம், தொட்டு இது பண்றதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொன்னோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் லைட்டனிங் ஏ மேட்ச் ஸ்டிக் சொன்னோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். When a force is applied without touching on object, it is called non-contact force. Example vacuum cleaner, magnetic. Non-contact force is classified into 2. Gravitational force and magnetic force. First என்ன பார்க்க போறோம் அப்படின்னா muscular force. The force applied by using the part of our body is called the muscular force. நம்மளோட பாடியில ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி பண்றதா என்னது மஸ்குலர் ஃபோர்ஸ். The force applied by using the parts of our body is called muscular force. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு பாய் வந்து என்ன பண்றான், பெடலிங் பண்றான். அவனோட பாடியில வந்து எந்த பார்ட் யூஸ் பண்றோம், அவனோட லெக்ல தான் என்ன பண்றான், ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றான். It use my legs to pedal. The force used here is muscular force. Then next pictureல ஒரு கேர்ள் வந்து என்ன பண்றான், பார்ட் வந்து மேக் பண்றா. ஸோ அங்க வந்து அவளோட பார்ட் என்ன, ஹேண்ட் மூலமா தான் என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு மேக் பார்ட். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், எந்திர விசைன்னு சொன்னோம். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை எ மெஷின் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து மெஷின் மூலமா கொடுக்குறோம்னா அதுதான் என்னது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் புல்டோசர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரவுண்டை டிக் பண்றதுக்கு இந்த மெஷின் மூலமா தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கிரைண்டிங் using a mixer grinder. So these are the examples for mechanical force. The force applied by a machine is called a mechanical force. Next, gravitational force. When you throw a ball up in the air, why does it come? When we jump, why do we come down? Why don't we fly? இப்போ பால் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தூக்கி போட்டு விளையாடுறோம்னு வச்சுக்கவே, ஏன் அந்த பால் வந்து கீழே வருது, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணோன்னு என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கீழே வந்து ஸ்டாப் நின்றோம், ஏன் பறக்க மாட்டோம்.
அதே மாதிரி ஃப்ரூட் வந்து ட்ரீல இருந்து என்ன ஆகுது, ஃபால் டவுன் ஆகுது. எதனால பழம் வந்து மேலே விழுகாம கீழே விழுகுதுப்பா பாருங்க. why this happen, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு. the earth pulls all the object towards itself. எர்த் வந்து என்ன பண்ணும், எல்லா பொருளையும் அது பக்கமா என்ன பண்ணிக்கிறோம், இழுத்துக்கிறோம். the force applied by the earth to pull object towards itself is called gravitational force. ஸோ எர்த்தில் வந்து என்ன இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கனால தான் என்ன ஆகுது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கீழே வந்து இழுக்கப்படுது. the force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. next one magnetic force. இது நம்மளே என்ன பண்ணிருப்போம், விளையாண்டுருப்போம். மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா அயன் வந்து ஈஸியாக இருந்து என்ன பண்ணுவோம், கேட்ச் பண்ணுவோம். டோர்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடணும், ஓபன் பண்ணும்போது அது வாலோட அட்டாச் ஆயிடணும் அப்படின்ட்டு பாருங்க. a magnetic is a materials that attract things made of iron. the force that attract things is called magnetic force. next நமக்கு வந்து pictures கொடுத்திருக்காங்க. observe the pictures and write the kind of force involved here. first அந்த பாய் வந்து ஃபுட்பால் வந்து ப்ளே பண்றாங்க. அங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க, muscular force. next fan, mechanical force. next வந்து ஒரு லீஃப் வந்து என்ன ஆகுது, ஃபால் டவுன் ஆகுது. இங்க என்ன ஃபோர்ஸ் நடக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். then last one magnetic force. next picture, tick the muscular force. first one அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஷட்டில் விளையாடுறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது, மஸ்குலர் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, எஸ். அப்ப வந்து டிக் பண்ணணும். தென் வந்து இங்க வந்து ஒரு ஃப்ரூட் வந்து ஃபால் டவுன் ஆயிருக்கு, இது மஸ்குலர் ஃபோர்ஸ் கிடையாது. தென் சைக்கிளிங், மஸ்குலர் ஃபோர்ஸ். தென் ரீடிங் புக்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ். தென் lifting weight, muscular force. next frictional force பார்க்க போறோம். when we roll down a ball on grass ground, it slows down and finally stops. என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பால்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உருட்டி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கிராஸ் கிரவுண்ட்ல வந்து அது ஸ்லோவா போய் ஃபைனலா ஸ்டாப் ஆகுதா. we know that an object cannot stop without force. the force that stopped the ball is frictional force. நமக்கு தெரியும், எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னா the force that stopped the ball is frictional force. frictional force மூலமா, உராய்வு விசை மூலமா என்ன ஆகுது, அந்த பால் வந்து ஸ்டாப் ஆகுது. force exerted by the surface when an object move over it is called frictional force. எக்ஸாம்பிள் கேரம் போர்டு. நம்ம வந்து கேரம் போர்டு வந்து என்ன பண்ணுவோம், பிளே பண்ணும்போது அந்த ஆப்போசிட்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வந்து ஸ்லோவா போய் அங்க வந்து ஸ்டாப் ஆகுமா, அதான் என்னது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் frictions. when we use eraser on paper, the shape of the erasers change. why? it is because of friction between the eraser and the ball. ஸோ வந்து நம்ம வந்து பேப்பர்ல வந்து எரேசர் வச்சு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எரேசரோட சைஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the friction between the eraser and the papers. பேப்பருக்கும் எரேசருக்கு இடையில என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷன்ஸ், உராய்வு இருக்கனால தான் என்ன ஆகுது, அது வந்து சைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. friction is a force action between two surfaces it contact or when they slide over one another. friction is a force actions between the surface in contact or when they slide over one another. do you know பாருங்க, early man anciently discovered fire by rubbing two flip stones chikimukical together. the frictional force between two stones created a spark. So ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில நடக்கிறது என்னது, frictional force, frictions. so examples பாருங்க, chikimukical, matchbox, sliding, running cars. so நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்து அதை கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, pulling trolley picture, sliding, playing football, kiting, swing,
kids scooter, cycling, seesaw, playing in stand, pulling wood. So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. List out the push actions, list out the pull activity, list out the friction here. So நமக்கு புஷ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தள்ளுறது. தள்ளுற மாதிரி இருக்கிறதுலாம் எந்தெந்த இதுலப்பா தள்ளுறாங்க? ஸ்விங். ஸ்விங் என்னது? தள்ளுனாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால ப்ளே பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிங். சைக்கிளிங் என்னது? புஷ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சைக்கிள் ஓட்ட முடியும். அடுத்து ஸ்கிட் ஸ்கூட்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? புஷ் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து புல் ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. புல்லிங் வுட், புல்லிங் ட்ராலி. So these are the examples for pulling activity. Next frictions பாருங்க. Sliding, playing with in stand, seesaw. So இதெல்லாம் என்னது? frictions கான examples. Next workbook பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. சாரி, பேஜ் நம்பர் 89. choose the best answer, then filling the blanks. 80 90 ல வந்து filling the blanks true or false. தென் வந்து புஷ் அண்ட் புல்கான எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பாக்ஸில் புஷ் ஆக்ஷன்னா புஷ், புல் ஆக்ஷன்ஸ்னா புல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சம் ஆக்ஷன்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதோட கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். இப்போ ஒர்க் புக்ஸில் வந்து நான் இப்போ சொல்லி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ரிலேட்டடாக ஒர்க் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதில் வந்து அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் ஃபோர்ஸ் பீயிங் யூஸ்ட் இன் த ஈச் ஆக்ஷன்ஸ். என்ன ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி இருக்கு. மிக்சி என்ன இருக்கும்? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இதை வந்து கரெக்டாக ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். பேஜ் நம்பர் 94. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.